டைம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 6:30 மணி ஆச்சு. கோழி கூவும் நேரம். அதுக்கும் முன்னாடி எழுந்துச்சுட்டேங்க. ஆனா 6:30 மணி வரைக்கும் இவங்க கூட ஒரே விளையாட்டு. இவ்ளோ சீக்கிரம் எங்க கிளம்புறோம்ன்னு பார்த்தீங்களா? வேற எங்கேயும் இல்லங்க. மெரினா பீச்சுக்கு தான். வாங்க என் கூட மெரினா பீச் போலாம். எஸ். நான் இப்ப ரெடி ஆயிட்டேன். இப்போ பாப்பாவ ரெடி பண்ணிட்டு, சீக்கிரமா கிளம்பிட வேண்டியது தான். 2 பேரும் ரெடியா தான் நிக்கிறாங்க எனக்கு முன்னாடியே. ஸோ, இப்ப நாங்க நேரா நடந்து போயி, பஸ்ல தான் போனோங்க. 2 பஸ்ஸு மாறுற மாரி இருந்தது. ஸோ, நாங்க இது ஃபர்ஸ்ட் பஸ்ல உட்காந்தாச்சு. செம்ம ஜாலியா இருந்தது. மார்னிங் அதுவும் 6:30 வைபுன்னும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்க 7:00 போல பஸ்ஸுக்கு வந்துட்டோம். 7:00 ஒரு 7:15 போல பஸ்ஸும் எடுத்துட்டாங்க. ஸோ, இப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டே இருந்தோம். இது நம்மளோட நெக்ஸ்ட் பஸ். இது வந்து ஸ்ட்ரெயிட்டா பீச்லயே போய் இறங்குற மாரி. ஸோ, இதில போகும்போது எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்தது. பஸ்ஸு, ட்ரெயினுன்னு மாத்தி மாத்தி போவாம, இதுலயே நாங்க ஸ்ட்ரெயிட்டா போயிட்டோம். அவ என்னோட சிஸ்டர். பாப்பாவும் நல்லா அந்த கம்பி பார்த்தாலே எங்க பார்த்தாலும் புடிச்சிக்கிறா. ரொம்ப க்யூட்டா. அவளுக்கு என்னமோ அந்த கம்பினாலே ரொம்ப புடிச்சிருக்குது. ஸோ, அதையும் ஒரு குட்டி கிளிப் எடுத்துக்கிட்டேன். எப்போனாலும் அத பார்த்து நம்ம செரிஷ் பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால அந்த மாரி எடுத்துக்கிட்டேன். ஸோ, அவ கூட கொஞ்சம் ஜாலியா விளையாடிக்கிட்டே வந்ததில டைம் போனதே தெரியல. கொஞ்ச நேரத்தில மேடம் தூங்கிட்டாங்க. இப்படியே வந்துட்டுருக்கும்போதே ஹார்பர் பார்த்தேன், சன்ரைஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு குட்டி குட்டி கிளிப்பா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க கண்டிப்பா. என் ஹஸ்பண்ட் அங்க இருக்கு பாரு கப்பல், இங்க இருக்கு பாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு நின்னு பார்த்தாலே 1/2 மணி நேரம் கழிச்சு தான் அது கப்பலா என்னன்னு தெரியும். இப்படி ரன்னிங்ல பார்த்தா எங்க இருந்துங்க தெரியும்? ஸோ, நம்ம வந்து ரீச் ஆக போறோம். அப்போவே ஒரு குட்டி குட்டி கிளிப்ஸ் எடுத்துட்டே இருந்தேன் உங்களுக்காக. எத மறந்தாலும் இத மறக்க முடியாதுல்ல. மெரினா பீச்னாலே கண்டிப்பா நம்மளுக்கு இந்த பிரிட்ஜ் கண்டிப்பா ஞாபகம் வரும். என்னோட மோஸ்ட் ஃபேவரைட் அது. ஸோ, இப்போ நாங்க வந்து இறங்கிட்டோம். வந்து இறங்குனதும் ஒரு குட்டி கிளிப் எடுத்தேன். அண்ட் அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். அவ்வளோ ஆளுங்களே இல்ல. ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது. சுத்தி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆளுங்களே இல்லங்க. ரொம்ப காலியா இருந்தது. நெறைய ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணல. கொஞ்சம் ஷாப்ஸ் அப்பதான் ஓப்பன் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ, அப்படியே பேசிட்டே ரொம்ப ஜாலியா அப்படியே பீஸ்ஃபுல்லா நடந்து போயிட்டே இருந்தோம். அண்ட் பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்ததுனால அவ கீழ இறங்கல. ஸ்ட்ரெயிட்டா நாங்க வந்துட்டு பீச்சுக்கே போயிட்டோம். கடல் தண்ணி கிட்ட போய் தான் அந்த அம்மா எழுஞ்சாங்களே. அப்படியே கொஞ்சம் கிளிப்ஸ் எடுக்க முடியல. அழ ஆரம்பிச்சுட்டா. ஸோ, திருப்பி வந்துட்டு நாங்க ராட்டினம்லாம் சுத்திட்டு இருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த ராட்டினம் சுத்துனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நான் வந்து 12த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு தடவ போனேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் போகவே முடியல என்னால. அ வாட் எவர் தி ரீசன் இஸ் ஐ டோன்ட் நோ. பட் எனக்கு தெரியல அது என்னன்னுட்டு. போக முடியல. ஸோ, கொஞ்சம் லைட்டா பசிச்சதுனால அப்படியே இந்த சாட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே சில் பண்ணிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் என்னை கூட்டி விட்டாங்க. பாப்பாவும் வந்துட்டு ஒரே ஒரு பூரி மட்டும் வச்சு அவள் சாப்பிட்டுட்டு இருந்தா. அவளுக்கு டிஃபன்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அவள் சாப்பிடவே இல்லை அதையும். ஸோ, அதுதான் அவளோட டிஃபன் பாக்ஸ். ஒரு கப்பில் ஃபுல்லாக பால் எடுத்துக்கிட்டு, ஒரு கப்பில் தோசை எடுத்துக்கிட்டு ஒரு பவுலில் டிஃபன் பாக்ஸில். அவள் சாப்பிடவே இல்லை. இப்போ தான் மேடம் கொஞ்சம் கீழே இறங்கி நடக்கவே ஆரம்பித்தாங்க. அவள் என்ஜாய் பண்ணா நல்லாவே. அப்பதான் லேசா நடக்க ஆரம்பிச்சா பீச்ல. அந்த ஷூஸ்க்கும் அதுக்கும் கியூட்டா ததக் ததக்குன்னு நடக்கிறது ரொம்ப அழகா இருந்தது. என் ஹஸ்பண்ட் ஒரு ஃபிஷ் பிரியர். ஸோ, அவர் வந்து ஃபிஷ்ஷை பார்த்துட்டு உட்காந்துட்டாரு. நெத்திலி ஃப்ரை, அப்புறம் என்ன மீனுன்னு அது தெரியலங்க. அதை அப்படியே எடுத்து என்னமோ சாப்பிட்டு அதெல்லாம் காமிச்சாரு. சூப்பராக இருக்குன்னு வேற சொன்னார். நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்தது. நாட் பேட். ஒரு குட்டி பப்பியும் எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. என் பொண்ணு அந்த பப்பி கூட தான் ரொம்ப நேரமா விளையாடிட்டு இருந்தா. தென் அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணோம். எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகமா இருந்தது. ப்ளஸ் நிறைய கடை திறக்கவும் இல்லை அந்த டைம். ஸோ, அவ்வளோதான் நாங்கள் பஸ் ஏறிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான மார்னிங் வந்து எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு கிடைக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்க. தீவுத்திடல் அந்த எக்ஸிபிஷன்லாம் வேற போட்டிருந்தாங்க ட்ரேட் ஃபேர். ஸோ, அதுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். பட் இவ்வளோ காலையில போய் ரொம்ப வேஸ்ட்டாக தான் போகும். ஈவினிங் டைம்னா அது வந்து அந்த லைட்ஸோட பார்க்கும்போது தான் அதோடைய பியூட்டியே இருக்கும். ஸோ, அதுக்கு நாங்கள் போகலை. தென் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போதே நாங்கள் டயர்ட் ஆகிட்டோம். மேடம் ஒரே ஜாலியாகிட்டாங்க. சாப்பிடவே இல்லை அவள் காலையிலேருந்து.
கொஞ்ச நேரத்தில் அவளுமே டயர்ட் ஆயிட்டா. அப்படியே அவளை உட்கார வச்சு அப்படியே தூங்கிட்டா அவள். நல்லா என்ஜாய் பண்ணா அவளுமே. ஸோ கம்மிங் டு தி எண்ட் ஆஃப் தி வீடியோ. அவ்வளோதான் இந்தியோட vlog. நல்லாவே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ see you on next time. Bye.